பெருமாளுடைய அருளால இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் இனிய நாளாக மாறட்டுங்க. இந்த பதிவில் தொடர்ந்து பெருமாளுடைய வாக்கின்படி இனி வருகின்ற காலங்களில் மீனராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரக நிலை மாற்றம் எப்படி அமைய போகுது, உங்களுக்கான சாதகமான பலன் என்ன, எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள எந்த ஒரு பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்க தனிப்பட்ட முறையிலும் உங்க ஜாதகத்தை நீங்க பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி நண்பர்களே, உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம்னே உத்திராட்டாதி ரேவதின்னு அமைஞ்சிருக்கு. கிரகநிலையை பொறுத்தவரை இந்த மாதத்தில் சுகஸ்தானத்தில் குருனே, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும், ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியனே, புதன் கேது கலஸ்தர ஸ்தானத்தில் செவ்வாய்னு, பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும், அயன சயன போகஸ்தானத்தில் சனின்னு, ராகுன்னு கிரக நிலைகள் வளம் வரப்போகுதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அக்கறை அதிகளவை காட்டக்கூடிய நபராக இருப்பதால் நீங்கள் கவலை பயம் இல்லாமல் செயல்படக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க. எல்லா விஷயத்திற்கும் மனசாட்சியை நம்பக்கூடியவர்களாக இருப்பீங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை அள்ளித்தரக்கூடிய நிலையில் இருக்க போகுது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை இனி இருக்காது. எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை இனி உங்களுக்கு இருக்காதுங்க. வாகனத்தில் நீங்கள் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். தாயின் உடல்நிலையில் கவனமாக இருங்க. திட்டமிட்டபடி காரியங்களை நீங்கள் செய்ய முடியாமல் தடங்கள் கூட வரலாம். எனவே எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் உங்களுக்கு அதிகப்படியாக வரப்போகுது. பணவரத்து நன்றாக இருக்குது. பாக்கிகளை வசூலிப்பீங்க. உத்தியோகத்துல இருப்பவங்க பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயம் கிடைத்திருங்க. அதற்கான பலனை நீங்க சாதகமாக பெறுவீங்க. பாக்கிகள் வசூலிப்பீங்க. உத்தியோகத்துல கூடுதல் உழைக்க வேண்டியதா இருக்கும். அதற்கான பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களுடன் நீங்க பழகும் போது அனுசரித்து செல்வது தாங்க நல்லது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் குறைய தொடங்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். உறவினர்கள் வருகை இந்த சமயத்தில் இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் இந்த சமயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம். காரியங்கள் தடை தாமதம் கூட ஏற்படலாங்க. கவனமாக இருங்க. அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் செல்வாக்கு இந்த சமயத்தில் உயர்வாக காணப்படும். எதிர்கட்சியினருடைய உதவும் வருவாங்க. மறைமுக போட்டிகள் இருக்கலாங்க. தொண்டர்களுடைய உதவியுடன் நீங்கள் செயலாற்றி முடிப்பீங்க. கலைத்துறையில பொறுத்தவரை படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை நீங்கள் பெறலாம். எதிர்பார்த்த படம் உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்கள் உழைப்பினை தொடர்ந்து நீங்கள் செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா வெற்றியை உங்கள் பக்கம் நீங்கள் தக்க வைத்து கொள்ளலாங்க. மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது உங்களுக்கான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகமாக காணப்படுங்க. தடைபட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடிய போகுது. எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடும். ராசியில குரு இருப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துல உங்களுக்கான நாட்டம் அதிகரித்து காணப்படும். தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள் குறைய தொடங்குங்க. பழைய பாக்கிகளை வசூலிப்பீங்க. பணியாட்கள் மூலம் நன்மைகளை அதிக அளவில் பெற போறீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தன்னுடைய மதிப்பை பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க இந்த மாதத்துல நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து நீங்க மேல் அதிகாரியிடம் பாராட்டுகளையும் பெறுவீங்க. குடும்பத்துல பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்க போகுது. எல்லா வகையிலும் நன்மை நிறைந்த மாதம் தாங்க இது. மேலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க. நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா சுமூகமாக நடந்து பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தேவையான உதவிகள் தக்க சமயத்துல கிடைத்திடுங்க. கலைத்துறையினருக்கும் ஒப்பந்தங்களை எடுப்பதில் கவனமாக இருங்க. அரசியல் துறையில இருப்பவங்களுக்கு அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கான பதவி உயர்வை வெற்றியும் தேடித்தரும். மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வியில இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி முன்னேற்றத்தை காண்பீங்க. பெற்றோர் ஆசிரியருடைய பாராட்டு நிச்சயம் உங்களுக்கு முழுமையாக இந்த நேரத்துல கிடைத்திடுங்க. பண விஷயத்துல ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குதுங்க. உங்க ராசியில உத்திராட்டாதி நட்சத்திரங்களுக்கு கடுமையான எதிர்மறையான காலகட்டம் தாங்க அமைய போகுது. போன மாதம் வரை 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருந்த செவ்வாய் 15ஆம் தேதிக்கு பிறகுதாங்க 8ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்ததால பண பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது.
பணத்திற்காக நீங்க வீண் செலவுகளை ஏற்படுத்துவதை தவிர்த்திடுங்க. மற்றவர்களை நம்பி நீங்க பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிகுந்த கவனமாக இருக்கணும். இளைய பருவத்தினை சேர்ந்தவங்க பண விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. கணவர் மனைவி உறவு, காதலன் உறவின்னு கடும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. 6ஆம் அதிபதினோ 7ஆம் அதிபதிக்கு இடமாக வருவதால புதிய ஆண் பெண்களின் அறிமுகம் உங்களுக்கான வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடும் மன அழுத்தம் ஏற்படுவதற்கான ஒரு காலம் தாங்க இது. ஜென்ம சனியின் யார் நண்பராக உங்களுக்கு ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவங்க அட்டகாசமான ஒரு காலம் தாங்க இது. பொங்கு சனி இருப்பதால அனைத்து விஷயங்களும் நீங்க முன்னேற்றத்தை பெறுவீங்க. வியாபாரம், தொழில், படிப்பு, உத்தியோகம் ரீதியாக பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களை பெற போறீங்க. இதுவரை தடைபட்டு வந்த அனைத்து விஷயங்களிலும் பார்த்தீங்கன்னா இனி படிப்படியாக நல்லபடியாக நடந்து முடியும். சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலுமே அவற்றை தடுக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இது. 6இன் அதிபதி 7ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால ஏதாவது ஒரு வகையில மன அழுத்தங்கள் மற்றும் மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய துணையால சிறு மன சங்கடங்கள் உங்களுக்கு வரலாங்க. மாதத்தினுடைய பிற்பகுதின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நம்பக்கூடிய உறவுகளால் உங்களுக்கு சோதனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மீனராசினர் பொதுவாக நல்லவங்களாக தான் இருப்பீங்க. புத்திசாலித்தனமானவங்களும் நீங்கள் தாங்க. எதையும் சமாளித்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க நீங்கள் தாங்க. உத்திராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அகலக்கால் வைக்காம இருப்பது தாங்க இப்போ நல்லது. புத்தி சாதுரியமாக அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமாளித்து முடிப்பீங்க. 7ஆம் இடத்துல புதன் உக்கிரமாகி இருப்பதால 8ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பதாலும் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் அமர்வதால எதிர்பார்க்காத செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் உறவினர்கள் வழியில செலவுகளை நீங்கள் அதிகப்படியாக செய்ய வேண்டியதாக இருக்கும். வீண் செலவுகள், வெட்டி செலவுகள், பயணங்களால் செலவுகள்னே ஏற்படலாம். ஆனாலும் எதையுமே சமாளிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருப்பதால திறமையாக செயல்படுவீங்க. 40-50 வயதுக்கு மேற்பட்டவங்க பெரிய சோதனைகள் இருக்காது. நல்ல நல்ல செய்திகள் மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து சேரப்போகுது. மீனராசி நண்பர்களே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல நீங்க பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபடுவது கூடுதல் பலனை ஏற்படுத்தி தருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கோவிலில் வழிபடும் போது நீங்க கோவிலுக்கு உள்ளே நுழைந்தவுடன் கொடி கம்பத்தை வழிபட்ட பிறகு கருடாழ்வாரை தரிசனம் செய்த பிறகுதாங்க உள்ளே சென்று பெருமாளுடைய மார்பில் உறைந்திருக்கக்கூடிய லட்சுமி தேவியை வழிபட்ட பிறகு நீங்க பெருமாளினுடைய முகத்தை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்து கோவிலில் 2 நிமிடமாவது மனதார உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த பெருமாளிடம் வேண்டி வந்தீங்கன்னா நிச்சயம் கூடுதல் விரைவிலேயே நிறைவேறுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு அமையக்கூடிய நட்சத்திர பலன்களாக உத்திராடதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதத்துல பல விதத்துல உங்களுக்கு புகழ் கூடி வரப்போகுது. மற்றவர்கள் பிரச்சனைகளை வாதாடி நீங்க வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் அனைத்தும் விலகிடுங்க. பழைய பாக்கிகளை வசூலித்து முடிப்பீங்க. வியாபாரம் விரிவாக்க செய்ய தேவையான உதவி உங்களுக்கு கிடைச்சிடும். மேலும் உத்தியோகத்துல இருப்பவங்க நிலுவையில இருந்த பணம் வந்து உங்க கைக்கு வந்து சேருங்க. மேல் அதிகாரிகளுடைய உதவி உங்களுக்கு கிடைத்திடும். சக ஊழியர் மத்தியில இருந்து எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிடுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி அதிக அளவில் பெறுவீங்க. குடும்பத்துல பிரச்சனைகள் வர வாய்ப்பில்லை. ஊர் சுற்றுவதை குறைத்து கொள்வது தாங்க நல்லது. ஒப்பனையாளர்கள், சண்டை பயிற்சியாளர்கள் பொறுத்தவரை துணை நடிகர்களை ஏற்றம் காண்பீங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்துல உங்களுடைய விடாமுயற்சியோ கடின உழைப்புமே உங்களுக்கான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் மறைய போகுது. நீங்க எதை செய்தாலும் அதில் முழு கவனத்தோடு செய்வது தாங்க நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா பிறரிடம் பழகும்போது கவனமாக இருங்க. இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா வெற்றிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. குடும்பத்துல பிரச்சனைகள் குறைய தொடங்க. ஊர் சுற்றுவதை குறைத்து கொள்ளுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூடுதல் முயற்சி செய்தாலே போதுங்க. சந்திரனுடைய சஞ்சாரத்தால பண வரத்து நன்றாக இருக்கும். பயணம் மூலம் லாபம் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. புதிய நண்பர்கள் நட்பு உங்களுக்கு கிடைத்திடுங்க. வாகனம் மூலம் லாபம் பெறுவீங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்களை சாதகமான பலனையும் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ போகுது. உறவினர்கள் வருகை இருந்திடுங்க. திருமணம் போன்ற சுப காரியங்கள் நல்லதாக நடந்து முடியும். நிலம் வீடு மூலம் லாபத்தை பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே வந்த பிரச்சனைகள் குறைய தொடங்கும். சுவையான உணவை உண்டு மகிழ போறீங்க. இந்த பதிவுல மீனராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்துல நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றம் எப்படி அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் மீனராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் பெருமாள் போற்றி என்னும் பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.